சில துறக்க தான் அவங்க லாய்க்கு. மக்களுக்காக எதையுமே அவங்க செய்யல. இதுல எவ்வளவு அடிச்சிருப்பாங்க தெரியுமா கொள்ள. நான் அப்படியே கேமரா சுத்தி முத்தி காட்டினேன். எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க. இங்க நிக்கிறதோட அந்த இடத்துல போய் பாருண்ணா. மாயாவரம் கும்பகோணத்துக்கு போய் பாருண்ணா. திருச்சி சைடு போய் பாருண்ணா. எவ்வளவு வித்து பாருண்ணா. இருக்கும்போது எல்லாருமே மக்கள் எல்லாம் நிம்மதியா தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யறவரை போய் ஒருத்தன் கேக்குறான், இதெல்லாம் அவங்க அப்பா மூட்டு பணமான்னு. இப்ப இவங்க அப்பா மூட்டு பணமா இது? ஆட்சி மாறினா மட்டும் தான் இது எல்லாமே முடியும். அப்படியே பப்ளிக்காவே போடுங்க. பயம் ஒண்ணும் கிடையாதுங்க. கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதி இல்லை என பயணிகள் ஆவேசமாக அப்போதைய ஆளும் திமுக அரசை கிழித்து தொங்கவிட்டுள்ளனர். இப்பேருந்து நிலையத்தை கொண்டு வந்ததே திமுகவினர் செய்த தவறு என்றும், இதை கேட்பதற்கு யாரும் இல்லையா எனவும், நீங்கள் ஏசி காரிலும் ஏசி வீட்டிலும் இருந்து ஏழை மக்களை வஞ்சிப்பது ஏன் என பல அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதோடு, நீங்கள் சிலை வைப்பதற்கை திறப்பதற்கும் தான் லாயக்கு என்றும், மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய இயலாதவர்கள் தமிழகத்தை ஆள திமுக அரசு தகுதியில்லை என்று கூறி திமுக அரசை கடுமையாக சாடியுள்ளனர். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்தில் கீழாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இந்நிலையிலும் பயணிகளின் நிலை முன்பு இருந்ததை விட மிகவும் மோசமான நிலையை அடைந்துள்ளனர். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தால் மக்கள் நாள்தோறும் அவதிப்பட்டு வருவதோடு, இப்பேருந்து நிலையத்தால் எங்களுக்கு எந்தவித பலனும் இல்லை, இப்பேருந்து நிலையம் தங்களுக்கு தேவையில்லை என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலே பேசி வருகின்றனர். சமீபத்திலும் மக்கள் கூட்டம் அகதிகளைப் போல அலைகழிக்கப்படுவதாகவும், முறையான முன்னேற்பாடுகள் செய்யவில்லை என பெண் ஒருவர் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் மக்கள் பலரும் விரக்தியில் இருந்து வருவதோடு, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்கப் போவதில்லை, ஆட்சி மாற்றம்தான் தேவை என்றும் கருத்து கூறி வருகின்றனர்.